ஓகே. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். வந்தே பரம் பிரம்மா சீதாம் நகம்சு வந்தே குரும் சாந்தம் உமேஷமேஷம் வந்தே சிவானந்த குரு பிரவீணம் வந்தே சதா ஞானபி வந்தனேய அனந்த சுகதாஹார அகண்டானந்த விக்கிரகம் தயாதிமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரும் ராகாதிரோகான் சததானுஷக்த நசேஷயே பிரசுதானசேஷ ஔத்சுக்யமோக ரதிதாஞ்சகனே யோ பூர்வவைத்யாயே நமோஸ்து தஸ்மை. தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. விருப்பு வெறுப்பு முதலான பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றதோ அந்த சாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம் என இப்பாடல் உணர்த்துகிறதுன்னு சொல்லிட்டு பிதாஜியோட இன்னொரு டிவோஷனல் சாங். மாயா உலகே மாபெரும் கடலை உன்னை நான் கடக்க வழியறிந்தேனே காயா உடலை நாயாய் உழந்து நற்கதியடையும் திசையறிந்தேனே நோயே நொடியை நொடியின் இவை காத்தூசாய் விரட்டும் முறை அறிந்தேனே எலும்பே நரம்பே நரம்புடன் மலிரும் உன் உன் சுவை மறக்கும் சுவை மறந்தேனே கையே காலை முகநுனி மூக்கே மெய்வாய் செவியின் நுனி அறிந்தேனே நைய புடைக்கும் எண்ணம் கொடுக்கும் மனமோடு குணத்தை உடைத்து விட்டேனே சித்த வித்தை அறிந்தேன் சிவானந்தம் அறிந்தேன் சிவானந்தம் அறிந்தேன் ஏனை நான் மறந்தேன் இரு விழி கூட்டிய ஒரு விழி ஆக்கிடும் நற்கதி ஆகிடும் கதி அடைந்தேனே நற்கதியாதனி உட்கதி ஆகிடும் உட்கதி ஓடிடும் வகை அறிந்தேனே உட்கதி ஊத்துவம் ஊத்துவம் ஒடுங்கும் ஒடுங்கிய மனமே குரு அறிந்தேனே ஞான பிதாவி பரமஹம்சரே பரவலி சுடரே உமை அறிந்தேனே. அனைவருக்கும் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நமஸ்காரம் குருவே. ஆத்ம நமஸ்காரங்கம்மா. போன செஷன்ல ஸ்திரீ புருஷ வேறுபாடு சொன்னீங்க. புருஷன்னா யாரு? புறத்தில் அடங்கி இருப்பவர் தான் புருஷன் சொல்லியிருந்தீங்க. அந்த புருஷன் அவருக்கு சலனம் ஏற்பட்டு வெளியில வரும்போது தாய் மாயை சக்தியா வெளியில வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப இந்த
ஜீவனா இருக்கக்கூடிய சிவன் தான் நமக்கு தகப்பனும், இந்த சக்தி மாயை கழித்து வருது இல்லையா ஆமா. புருஷன்ல இருந்து, அதுதான் தாயின்னு சொல்லி மாயைன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ம். ஆனா எனக்கு இப்ப என்ன ஒரு சந்தேகம்னா, உலகத்துல பெண்கள் இருக்காங்க இல்லையா, ஆமா. அவங்க கர்ப்பம் உண்டாகுறாங்க, ம். அவங்க பிரசவிக்கிறாங்க. ஒரு குழந்தைய பிரசவிக்கிறவங்கள தானே தாய்ன்னு சொல்லுவோம். நீங்க இந்த மாயைய போய் தாய்ன்னு சொல்றீங்களே, எனக்கு அதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்றீங்களா? யாரு பிரசவிக்கிறதா நீங்க சொன்னீங்க? பெண்கள். பெண்கள். அவங்க பிரசவமாகறதுக்கு என்ன அடிப்படை காரணம்? அவங்க கர்ப்பமா இருக்கிறதால பிரசவிக்கிறார்கள். கர்ப்பம்ங்கிறது இயல்பாவே நடந்துருமா? அதுக்கு ஏதாவது ஒரு செயல்முறை இருக்காதா? ஆமா, சம்யோகத்தாலதான் கர்ப்பம் உண்டாகுதா சொல்றாங்க. அப்போ சம்யோகம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா சம்யோகம் செய்யக்கூடிய அத்தனை சம்யோகத்திலையுமே அந்த கர்ப்பம்ங்கிறது உண்டாகுதா? உண்டாகிறது இல்ல. அப்போ சம்யோகம் செய்யும் போது அங்க எதனால கர்ப்பம் உண்டாகுது? சுக்கிலம். ம். சுக்கிலம் எங்க போய் விழுகுது? அந்த ஸ்திரீயோட கர்ப்ப பாத்திரத்துல போய் விழறதால. அப்போ ஒரு கர்ப்பத்துக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது, ஒரு எப்படி ஒரு மரத்துக்கு விதை அடிப்படையாக இருக்குதோ அந்த மாதிரி ஒரு சந்தானத்துக்கு அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த சூழல்ல விதையாக இருக்கக்கூடியது அதுதான் அங்கே சுக்கிலம்ங்கிறது இல்லையா? ஆமா, அப்போ விந்து அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிலம் அது விதை அப்படிங்கிறது இல்லைன்னா அங்கே கர்ப்பம்ங்கிறது உண்டாகுமா? உண்டாகாது. சரி, இப்போ விதை இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம கண்ணா பின்னான்ட்டு கண்ட இடத்துல எல்லாம் போடுறோம். கை நிறைய ஒரு நெல் எடுத்துகிட்டு போய் தூக்கி வீசுகிறோம். ஒரு சில விதைகள் வந்து ஒரு நல்ல நிலத்துல போய் விழுகுது, பண்பட்ட பதப்படுத்தப்பட்ட நிலத்தில் விழுகுது. ஒரு சில விதைகள் வந்து பாறைகள் மேலே விழுகுது. ஒரு சில விதைகள் வந்து தண்ணிக்குள்ளார போய் விழுகுது. அப்படி நாம் வீசின அத்தனையுமே முளைச்சிருமா? முளைக்காது. அப்போது பயிர் செய்கிறதுக்கு ஏற்ற இடம் எது? அந்த விதை வேரூன்றி வளர்றதுக்கு ஏதுவான நிலம் இது. ஸோ அதை நம்ம அதை பொறுத்து தான் அங்கே விதையானது வளர்க்கப்படுது. குருவி, நானு ஊர்ல பாத்திருக்கேன். ஒரு நெல்லை விதைக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அந்த நிலத்தோட கார்னர்ல ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை உழுது சேராக்கி அதை நெல் விதையெல்லாம் ஃபர்ஸ்ட் தூவிடுவாங்க. அது கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அதை தனியா பிடுங்கி எடுத்துட்டு போய் அந்த நிலத்தெல்லாம் பண்படுத்தின இடத்துல நட்டு வைப்பாங்க. இப்படிதான் அந்த நெல் விதைய விதைச்சு இது பண்றாங்க குருவி. அப்போ அது விளையறதுக்குன்னு சொல்லி அந்த விதைக்கிறதுக்கு தயாரான இடம்ங்கிறது ஒன்று வேணும் இல்லையா? ஆமா. அப்போ தயாராக்காத ஒரு நிலத்துல கொண்டு போய் அதை விதைச்சோன்னு சொன்னா அது ஒரு காலம் முளைக்கிறது கிடையாது இல்லையா? ஆமா, முளைக்காது. இதே அந்த விதைய ஒரு மூட்டையில போட்டு அடக்கி அதை நம்ம களஞ்சியங்கள்ல ஸ்டோரேஜ் பிளேஸ்ல பத்திரமா எடுத்து வச்சிருக்கிறோம், அப்போ முளைக்குமா? முளைக்காது. அப்போ பாறை மேலே போட்டாலும் முளைக்காது, தண்ணியில் போட்டாலும் முளைக்காது, அதை ஸ்டோரேஜ் பிளேஸில் வச்சுருந்தாலும் முளைக்காது. அப்போ அது முளைக்கிறதுக்கு காரணம் என்ன? அது அந்த வயல்ல விதை விதைக்கிறதுக்கு உண்டான இடத்துல போட்டாதான் முளைக்கும். வேற எந்த இடத்துல போட்டாலும் அதுக்கு அது வேர் ஊன்றி அது வளர்றதுக்கு உண்டான அமைப்பு இல்ல, அதனால அது வளராது. அப்படி வளர்ந்து வரக்கூடிய அந்த கதிரை ஒரு நெல் எடுத்துகிட்டு போய் போடுறோம், அதுலேருந்து ஒரு கதிர் வந்திருக்குது, நல்ல நிலம், நல்லா உழுது சேராக்கி அதை தயார்படுத்தின ஒரு இடத்துல ஒரு நெல்லை போட்டோம், அதுலேருந்து ஒரு கதிர் முளைச்சி வந்திருக்குது. இப்போ அதை நாம் நெல் கதிர்னு சொல்லுவோமா இல்லை வயற் கதிர்னு சொல்லுவோமா? நெற்கதிர்னு தான் சொல்லுவோம். ஏமா, வயல் தானே அதை வளர்த்தி எடுத்துச்சு, அப்போ வயல் கதிர்னு தானே சொல்லணும். ஆமா, வயல் மட்டும் இருந்தா அங்க நெற்கதிர் தானா வருமா? அதுல விதைய போட்டாதானே, நெல்லோட விதைய போட்டாதானே அதுல நெல் விதை வரும், நெல் பயிர் வரும். அப்போ நிலம் மட்டும் இருந்தா வராது இல்லைங்களா? ஆமா, அப்போ அந்த வயலுடைய வேலை அங்க என்னவா இருக்குது? அந்த பயிரை வளர்த்து எடுக்கிறதுக்கு அதுக்கு என்ன தேவையோ அந்த ஊட்டச்சத்துக்களை கொடுத்து அது வளர்த்தி எடுக்கிற வேலையை மட்டும் அது செய்யுது இல்லையா? ஆமா. அப்போ அங்க நெல்லுங்கிற அந்த விதையானது அங்க இல்லைன்னா அந்த வயல் இருந்தாலும் அதுல எந்த ஒரு நெல்லும் அது முளைச்சு வரப்போறது கிடையாது. ஆமா. அப்ப அந்த நெல் எங்கிருந்து உற்பத்தி ஆயிருக்கு? சும்மா மண்ணுல இருந்து வரல, அந்த விதையா இருக்கக்கூடிய நெல்லுல இருந்து அந்த கதிர் முளைச்சு வந்திருக்குது. இப்போ அந்த கதிரை பிரசவித்தது இப்போ நம்ம நெல்லுன்னு சொல்லணுமா இல்ல வயல்னு சொல்லணுமா? நெல்லுன்னு தான் சொல்லணும். அப்போ அந்த விதைய விதைக்க வேண்டிய இடத்துல போட்டாதான் விதைக்குது, விதைக்க முடியாத இடத்துல போட்டோம்னா முளைக்கிறது கிடையாது.
அப்படி அதை சமப்படுத்தி அதில் ஒரு நல்ல ஒரு வயலில் கொண்டு போய் போட்டாலும் அது தளர்ச்சியான அந்த சேத்துல வேர் பிடித்து அந்த விதை, அந்த நெல்லாக இருக்கக்கூடிய விதையிலிருந்து கதிருங்கிறது எந்த ஒரு தடையும் இல்லாமல் அது மேலே வளரவும் ஆரம்பிக்குது. கீழேயும் இந்த வேர் பிடிக்கிறதுக்கான வளர்ச்சிங்கிறது இருக்கவே செய்யுது. அப்படி அந்த விதை கீழ் நோக்கி இறங்குறதுக்கு கடினமான ஒரு தரையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது முடியாது. அப்போது அது கீழ்முகமாக அது வேர் பிடித்து போனால் தான் மேல்முகமாக வளர ஆரம்பிக்கும். ஒரு நெல்லாகட்டும் ஒரு மரமாகட்டும் மேலே எந்த அளவுக்கு வளருதோ அதே அளவுக்கு அது கீழேயும் வளரும். அது ஒரு மரத்தினுடைய வளர்ச்சிங்கிறது மேல்நிலையை சார்ந்து மட்டும் கிடையாது. அப்போ வேரும் அதோடு சேர்ந்து வளரணும், மேலே இருக்கக்கூடிய அந்த தண்டும் வளரணும். அப்படி அதை கீழே வேர் பிடிச்சு போக போக அது மேலே வளர ஆரம்பிக்குது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல சேறு மாதிரி அதை குலைச்சி அதை ரொம்ப தளர்ச்சி ஆக்குறோம். அப்போ தான் அந்த வேர் கீழே முளைச்சி அது நல்ல வேர் பிடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும், மேலேயும் அந்த தண்டு வளர்ந்து வர்றதுக்கும் சரியாக இருக்கும். அப்படி அந்த ஒரு விதைக்கிறதுக்கு தயார்படுத்துகிற அந்த ஏர் உழுது அதை பதப்படுத்துகிற அந்த ஒரு வேலையை என்னோட செய்யலை அப்படின்னு சொன்னால் நமக்கு இங்கே எந்த ஒரு விதையும் உண்டாகிறது கிடையாது. இதே மாதிரி தான் நாம் ஸ்திரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ளார ஒரு சந்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு கதிர் உற்பத்தி ஆகணும் அப்படின்னு சொன்னால் நாம் அந்த சுக்கிலத்தை நம்ம அது சரியாக அந்த கர்ப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயலில் கொண்டு போய் போடணும். அப்போ தானே அது உற்பத்தி ஆகும். கர்ப்பம்ங்கிற ஒரு ஸ்தானத்தில் போடாமல் வேற எங்கேயாவது அந்த சுக்கிலத்தை போட்டோன்னு சொன்னால் அது முளைக்குமா? முளைக்காது. காரணம் என்ன? அந்த சுக்கிலமா இருக்க அந்த விதைய போட வேண்டிய இடத்துல போட்டாதான் முளைக்கும், வேற இடத்துல போட்டா முளைக்காது. அதனாலதான் அந்த விதைய போட வேண்டிய இடத்த நாம எப்படி சமப்படுத்துறோம், தளர்ச்சி ஆக்குறோம். அதே மாதிரி தான் இந்த சம்யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் அங்கே கர்ப்பமானது தளர்ச்சி ஆக்கப்படுது, அங்கே பதப்படுத்தப்படுது. அந்த கரு பிடித்து அது அந்த ஊட்டச்சத்துக்களை கொடுத்து அந்த சந்தானத்தை வளர்த்தி எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல நிலையை அதை அடையிறதுக்கு அது முயற்சி பண்ணுது. அப்படி தளர்ச்சியாக்குனதுக்கப்புறம் அந்த சம்யோகத்தினால தளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அதில் அந்த சுக்கிலமாக இருக்கக்கூடிய விதை போய் விழுந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு முட்டை வடிவத்தில் பளிங்கு வர்ணமாக அது போய் விழுகுது. அந்த முட்டையிலிருந்து அது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து சந்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தையாக அது மாறி வருது. இப்போ சொல்லுங்கள், அந்த வயலை தாங்கி இருக்கக்கூடிய கர்ப்பம்ங்கிற ஒரு வயலை தாங்கி இருக்கக்கூடிய ஸ்திரீ பிரசவிச்சாங்களா, இல்லை அந்த சம்யோகத்தினால தளர்ச்சியாக்கப்பட்டு அதிலிருந்து சுக்கிலமாக விழுந்த அந்த விதையிலிருந்து ஒரு சந்தானம் உண்டாயிருக்குது அப்படின்னா இப்போ அந்த விதை அங்கே வளர்த்தி எடுத்ததா சொல்லணுமா? விதை சுக்கிலம் தான், சுக்கிலம் இருக்கிறதால தான் விதை தான் வளர்த்தி எடுக்குது. ஆமாம். அப்போ அது வளர்றதுக்கான ஊட்டங்களை வேணால் அந்த கர்ப்ப பாத்திரம் கொடுக்கலாம், ஒரு வயல் செய்கிற வேலையை அந்த கர்ப்பம் செய்யலாம். ஆனால் எப்படி அந்த நெல் வளர்கிறதுக்கு அந்த கதிர் வளர்கிறதுக்கு நெல் காரணமாக இருந்ததோ அதுபோல் ஒரு சந்தானத்தினுடைய உற்பத்திக்கு சுக்கிலம் தான் காரணமாக இருக்குது. அந்த சுக்கிலம் யாருடையது அப்படின்னா ஜீவனுடையது, புருஷனுடையது, புறத்தில் வசிக்கக்கூடிய அந்த ஜீவனுடையது. அவருடைய சுக்கிலத்தை பாதுகாக்கிறது, நிலைநிறுத்துறது, அதுக்கு தான் கர்ப்பம்னு பேர். அப்போது இந்த உடம்புங்கிறது ஜீவனுடைய வீடாக இருக்குது. அந்த வீட்டில் நாம் ஒரு கர்ப்பத்தை தரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டை விட்டு அந்த கர்ப்பமானது கலைஞ்சு போகக்கூடாது. அதுக்கு நல்ல ஊட்டங்களை கொடுத்து அதை வளர்த்தி எடுக்கணும், அதை பத்திரமாக பார்த்து அதை விருத்தியாக்கணும். அப்படிங்கிற ஒரு வேலையை தான் அந்த கர்ப்ப பாத்திரமானது இங்கே செய்யுது. அப்போ தான் கர்ப்பம் தரித்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது சுக்கிலம் அப்படிங்கிறது அங்கே உண்டாகி அங்கே உண்டாகலை அப்படின்னு சொன்னால் சந்தானம்ங்கிறது உண்டாக வாய்ப்பு இருக்குதா? உண்டாகாது. அப்போது யார் இங்கே கர்ப்பத்தை தரித்திருக்கிறதா இப்போ சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த சுக்கிலம் யாருடையதோ அவருடையது, அவர் தான் கர்ப்பம் தரித்ததா சொல்லணும் இல்லையா? ஆமா, அந்த புருஷன் தான் இப்ப கர்ப்பம் தரிச்சிருக்கிறாரு. அப்போ பிரசவம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை செய்யறது யாரு? புருஷன் தான். அதே மாதிரி தான் புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய கர்ப்பத்தை, அவருடைய சுக்கிலத்தை பாதுகாக்கிற வேலையை இந்த கர்ப்பமானது இங்கே செஞ்சுட்டு இருக்குது. அந்த கர்ப்ப பாத்திரத்தை தாங்கி இருக்கிறது தான் நாம் உலகத்தில் ஸ்திரீகள்னு சொல்லி யாரெல்லாம் கை காமிக்கிறோமோ அவங்க எல்லாரும் அதை செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போது இங்கே புருஷனுடைய சுக்கிலத்தை பாதுகாக்கிற வேலை, அதுக்கான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து அதை விருத்தியாக்குற வேலையோட அவங்களோட விஷயம் முடிஞ்சு போச்சு. அவர் மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அபிமானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சந்தானமாக அவர் வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு
அந்த சுக்கிலம் தான் காரணமாகுது. அந்த சுக்கிலத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குதோ அதே போல தான் அந்த சந்தானத்தினுடைய நிலைமை இருக்கும். எப்படி ஒரு நெல் போட்டோம் அப்படின்னு சொன்னால் நெல் கதிராக வருது, கோதுமையை போட்டோம்னு சொன்னால் கோதுமை கதிராக வருது. அந்த மாதிரி அங்கே சுக்கிலமானது எந்த வகையை சார்ந்து இருக்குதோ அந்த வகையிலேயே வந்து இங்கே சந்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் நம்ம பார்க்க முடியுது. எப்படின்னா அந்த சுக்கிலத்தில் ஒரு ஆணனுடைய சுக்கிலம் போய் விழுந்து அதில் கர்ப்பம் தரித்தது அப்படின்னு சொன்னால் அது புருஷன்னு நாம நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆண் குழந்தை அங்கே உற்பவமாகும். இதே ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய சுக்கிலம் அங்கே விழுந்திருந்தது அப்படின்னா நாம் ஸ்திரீன்னு சொல்லி யார் அபிமானிச்சுட்டு இருக்கிறோமோ அந்த ரூபத்திலேயே அந்த சந்தானமானது அங்கே உற்பத்தி ஆகுது. அப்போ அந்த ரூபம் எதை அடிப்படையாக கொண்டிருக்குதுன்னா சுக்கிலத்தை அடிப்படையாக கொண்டிருக்குது. குருவே, இன்னொரு டவுட், ஸ்திரீக்கு சுக்கிலம் இருக்கா? ஸ்திரீக்கும் சுக்கிலம் இருக்குதே. ஏன்னா அந்த சுக்கிலம் இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே எந்த ஒரு சிருஷ்டியும் உண்டாகிறது கிடையாது. ஆனால் இது ஏன் உங்களுக்கு அந்த சந்தேகம் வருது அப்படின்னா இந்த ஸ்திரீகளுக்கும் ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த சுக்கிலம் வெளியில் வரக்கூடிய அந்த குழாயினுடைய வித்தியாசம்தான். இப்போ ஆண்களுக்கு அந்த மூத்திர துவாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வெளியரங்கமாகவே இருக்குது, அதன் மூலமாக சுக்கிலம் வெளிப்படுறத இங்கே கவனிக்கவே செய்கிறோம். ஆனால் பெண்களுக்கு அந்த மூத்திர துவாரம் அப்படிங்கிறது கர்ப்ப பாத்திரத்தோடு சேர்ந்து உள்ளுக்குள்ளாரே இருக்குது. அதிலிருந்து தான் மூத்திரம் வெளியில் வருது, அதிலிருந்து தான் சுக்கிலமும் வெளியில் வரும். அந்த அந்த குழாய் வந்து கண்ணுக்கு தெரியாததுனால, அது வெளியரங்கமாக தெரியாமல் அது அந்தரங்கமாகவே இருக்கிறதுனால அந்த கர்ப்ப பாத்திரத்தில் பெண்ணினுடைய சுக்கிலம் போய் விழுகிறத நம்மளால கவனிக்க முடியறது கிடையாது. அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு குழாய் அது வந்து கர்ப்ப பாத்திரத்தோடு இணைந்தே இருக்குது. அதனால சுக்கிலம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸ்திரீகளுக்கும் அங்கே சுக்கிலம்ங்கிறது இருக்கவே செய்யுது. அதுதான் முட்டை வடிவத்தில் அங்கே போய் சேர்ந்து விழுந்து அது தளர்ச்சியாகி விருத்தி அடைந்து சந்தானமாக வர வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. அப்படிதான் இங்கே ஒரு ஸ்திரீனுடைய ஒரு குழந்தையாகவே அது வருவதற்கும் ஒரு காரணமாகுது. குருவே, அப்பன்னா இந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சுக்கிலம் வச்சு ஒரு பெண் குழந்தை உருவாகுதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பெண் குழந்தைய பார்த்தா ஒரு ஆணோட ரூபமும் இருக்கே, நிறமும் இருக்கே. சோ அதுக்கு என்ன காரணம்? அதே மாதிரி ஒரு ஆணோடைய சுக்கிலம் கொண்டு ஒரு பெண் குழந்தை உருவாச்சுன்னா அது வந்து அந்த பெண்ணோட ரூபமும் உருவமும் இருக்கே, அதுக்கு என்ன காரணம்? அதாவது ஒரு சம்யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு புணர்ச்சி செய்யக்கூடிய அந்த காலங்களில் ஒரு பெண் ஏக விசாரணையோட ஆணனுடைய அந்த நினப்பிலேயே அந்த சம்யோகத்தில் ஈடுபடும் போது அவங்களுடைய மனதில் அவருடைய உருவமானது இங்கே பதிவில் இருக்கும். நாம் எதை நினைக்கிறோமோ அது இங்கே பதிவில் இருக்கும். அந்த பதிவோடையே ஏக விசாரணம் அப்படின்னு சொல்கிறது, ஒரே சிந்தனையில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஏக சிந்தனையானது சுக்கிலத்தில் அங்கே பிரதிபலிக்குது. அப்படிதான் ஒரு ஆண் ஏக விசாரணையோட தன்னுடைய மனைவியை நினச்சிக்கிட்டு அந்த மனைவியை பற்றின ரூபத்தில் ஏக விசாரணையில் சம்யோகத்தில் ஈடுபடும் போது அவர்கிட்ட இருந்து வெளியில் வரக்கூடிய சுக்கிலத்தில் அந்த ஏக விசாரணையாக இருக்கக்கூடிய அந்த ரூபமானது அங்கே பிரதிபலிக்கப்படுது. ஏன்னா இங்கே விசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் தான் இங்கே ரூபமாக இருக்குது. நாம் இந்த உலகத்தில் பார்க்கறது, கேட்கறது, அறிகிறது, இது எல்லாமே மனதனுடைய எண்ணங்கள் தான். மனம் எதை நினைக்குதோ அதை வெளியில் பிரதிபலிக்குது. நாம் அதைத்தான் இங்கே உருவமாக பார்த்துட்ருக்குறோம். அந்த விசாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே உருவமும் கிடையாது. அந்த விசாரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து தான் எல்லா உருவங்களும் உண்டாயிருக்குது. அந்த விசாரம் எங்கிருந்து உண்டாயிருக்குது அப்படின்னா மனசுலேருந்து. அப்போ அந்த மனம்தான் அங்கே சுக்கிலமாக இங்கே செயல்பட்டு இருக்குது. ஏன்னா அந்த மனதனுடைய ஏக சிந்தனைங்கிறது எங்கே உண்டாயிருக்கும் அப்படின்னா நாம் ஒரு விஷயத்தை ஆலோசனை செஞ்சு பார்க்கும்போது அந்த பதிவுகள் எல்லாம் நம்ம போய் தேடி எடுக்கக்கூடிய இடம் பூர்வ மத்தியம். சுக்கிலம் ஏற்கனவே இருக்க வேண்டிய இடமும் பூர்வ மத்தியம். ஸோ இந்த இரண்டு இடங்களும் சந்திக்கிற அந்த இடத்துல தான் இந்த பதிவுகளானது அங்கே பிரதிபலிக்கிறதுக்கான ஒரு வேலைகள்ங்கிறது நடக்குது. அப்படி பிரதிபலிக்கப்பட்ட அந்த சுக்கிலத்திலிருந்து ஒரு சிருஷ்டி உண்டாகுது அப்படின்னு சொன்னால் அதில் என்ன வகையான தன்மை, ஒரு நிறமாகட்டும் உருவமாகட்டும், இதெல்லாம் வித்தியாசப்படுறதுக்கான காரணம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த விசாரம், அந்த எண்ணங்கள்னால தான். ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ கூட உலகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சங்கதி தான் இது. எப்படின்னா ஒரு ஆண் குதிரை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது A1 கிரேடில் இருக்கும். அந்த குதிரையை வெளியில் எங்கேயும் கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அது
அது ரொம்ப பெரிய ஒரு விலை மதிப்புள்ள ஒரு வஸ்து. அது அந்த குதிரையினுடைய அந்த மதிப்புங்கிறது ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு வஸ்து. ஏன் அப்படின்னா அதனுடைய கம்பீரமும் அழகும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த குதிரையினுடையது. நாம் நம்ம ஊரில் பார்க்குறது எல்லாமே வந்து கிராஸ் பிரீடு தான். ஒரிஜினல் பிரீடு குதிரையை நாம் பார்க்க முடியறதில்ல, எல்லாமே கிராஸ் பிரீடாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த ஆண் குதிரையினுடைய அந்த அழகுக்கும் கம்பீரத்துக்கும் காரணம் அதனுடைய சுக்கிலம் தான். இப்போ அந்த குதிரை சுக்கிலத்தை சம்யோகத்தினால செலவு பண்ணுச்சுன்னு சொன்னால் அந்த குதிரையினுடைய அழகும் கம்பீரமும் கெட்டு போயிடும். அப்படிங்கிறதுக்காக அந்த ஆண் குழந்தையை சம்யோகத்தில் ஈடுபடுத்தவே மாட்டாங்க. சுக்கிலத்தை செலவு பண்ணாமல் அதை பாதுகாக்கிற வேலையவே இவங்க வெளியிலேருந்து வளர்த்துறவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது எவ்வளோ கம்பீரமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்க காசு பார்க்க முடியும் பிஸ்னஸுக்காக வேண்டி. அப்படி ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஆண் குதிரை ஒருத்தர்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் அவர் அந்த ஆண் குதிரையை சம்யோகத்தில் ஈடுபடுத்தாமல் ஒரு பெண் குதிரைக்கு முன்னாடி போய் அதை நிற்க வச்சு ஒரு புணர்ச்சிக்கான ஒரு செயல்பாட்டை அங்கே உண்டு பண்ணுவாங்க. அந்த பெண் குதிரையும் எதிரில் நிற்கக்கூடிய ஆண் குதிரையை கவனித்து பார்த்துட்டு இந்த ஆண் குதிரை தான் நம்மளை புணர போகுது, நம்மளோட சம்யோகத்தில் ஈடுபட போகுது அப்படிங்கிறத நினைக்கிற அளவுக்கு, அதை நம்புற அளவுக்கு ஒரு ஏற்பாடை செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறமா அந்த பெண் குதிரையினுடைய கண்ணை கட்டிட்டு அந்த ஆண் குதிரையை அப்புறப்படுத்திடுவாங்க. பின்னாடி வந்து அந்த கோவேறு கழுதை அப்படின்னு சொல்லக்கூடிய கழுதை இனங்களில் குதிரை மாதிரியே இருக்கக்கூடிய கழுதை இனங்கள், அந்த கழுதை இனத்தை பின்னாடி வந்து அவங்க புணர்ச்சியில் ஈடுபடுத்துவாங்க. இந்த பெண் குதிரைக்கு என்ன நினப்பு இருக்குன்னா, நம்ம முன்னாடி நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஆண் குதிரை தான் நம்மளை புணருது அப்படிங்கிற எண்ணத்திலேயே அந்த குதிரை என்ன பண்ணும், சம்யோகத்தில் ஈடுபடும். ஆனால் இங்கே புணர்றது யார் அப்படின்னு பார்த்தா அது கோவேறு கழுதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கழுதை இனத்தை சார்ந்ததாக இருக்கும். அப்படி அந்த சம்யோகத்தினுடைய முடிவில் அது கர்ப்பம் உண்டானதுக்கப்புறம், அது கர்ப்பம் தரித்ததுக்கப்புறம் அதில் வரக்கூடிய அந்த சந்தானத்தினுடைய தன்மையை கவனித்து பார்த்தோன்னு சொன்னால் அது எந்த ஏக விசாரணையில் அந்த ஆண் குதிரையை அது கவனிச்சதோ அதே ஜெராக்ஸ் காப்பியாக அங்கே வந்திருக்கும். ஸோ இப்படி தான் இங்கே வந்து இப்போ வரைக்குமே இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ அதையே இங்கே ஒரு உதாரணமாக சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷமா நம்ம தமிழ் சிற்பி ஐயா ஒரு சந்தேகம் கேட்குறாரு, அவர்கிட்ட என்னன்னு கேட்டுக்கலாம். தமிழ் சிற்பி ஐயா. ஐயா ஆத்மனுங்கய்யா. ஆத்து நமஸ்காரம். இதுங்கய்யா இப்போ அப்பா சொல்றாரு, ஆனா வந்து இப்ப சில பேர் வந்து அம்மா மாதிரியும் இருக்க மாட்டாங்க, அப்பா மாதிரியும் இருக்க மாட்டாங்க, தாத்தா பாட்டி மாதிரி இருக்கணுன்ற சொல்றது அது மாதிரி இருக்கு குழந்தை. அப்புறம் இன்னொரு விஷயங்க, அந்த வெளிநாட்டுல நடந்தது, நம்ம ராஜேஷ் இல்ல நடிகர் ராஜேஷ், அவரு நிறைய இது மாதிரி ஆய்வுலாம் பண்ணிக்கிறாரு. அதுல வந்து 2 பேருமே ஆங்கிலேயரு, கணவன் மனைவி. ஆனா பிறந்த குழந்தை வந்து ஒரு நீக்ரோ மாதிரி, முடி அது இது எல்லாமே. அப்புறமா பணம் பதிவு பண்ண நாங்க கொஞ்சம் பேச வயசு வரும்போது நான் இது பண்ண இந்த இடத்துல இப்போ எரிஞ்சு ஒரு வீடு எரிஞ்சுது, நான் செத்தேன் அப்படின்னா தகவல் சொல்றாப்பல. அப்புறம் இவர் பேரு கேட்டானா இவங்க வச்ச பேர் சொல்ல, அவருக்கு அவங்க இறந்து போனார்ல முன்னாடி, அந்த பேர் தான் சொல்றாரு. சரி இவங்க எல்லாமே வித்தியாசமா சொல்றாப்பலன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரு அந்த நாட்டுக்கு போயிட்டு, வேற நாடு, அவங்க வேற நாட்டுல போயிட்டு அங்க லைப்ரரியில போய் அந்த வருடம் அந்த வீடு எரிஞ்ச இடம் ஊர் அதெல்லாம் ஆய்வு பண்ணி அந்த போட்டோ எல்லாம் எடுத்து அது மாதிரி ஆச்சுன்னு பார்த்தா எல்லாமே உண்மையாவே நடந்தது. இது மாதிரி இருக்கு, அம்மா அப்பா மாதிரி இல்லாம வேற மாதிரி குழந்தை பிறக்கும் இருக்குது. அது இந்த மாதிரி ஒரு விஷயமும் நடந்திருக்கு. சரி, தகவலுக்காக சொன்னோம். ஓகேங்க, சரிங்க. ஆத்து நமஸ்காரம். அம்மா சொல்லுங்கம்மா. குரு, எனக்கு இன்னொரு டவுட். இந்த பெண்களோட சுக்கிலத்தால மட்டுமே ஒரு குழந்தை உண்டாயிட முடியுமா, இல்ல ஒரு ஆண்களோட சுக்கிலத்தால மட்டுமே தனித்தனியா இவங்களோடது ஏதாவது ஒரு சுக்கில மட்டும் போச்சுனாவே ஒரு குழந்தை உண்டாயிருமா குருவே? இல்லம்மா, அப்படி உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி உண்டாகிறதா இருந்தா இங்க ஆண் பெண்கிற 2 சம்யோகமும் 2 பேருடைய அது அந்த குரோமோசோம் கூட சொல்றாங்கல்ல, XY குரோமோசோம். அப்படி 2 பேருடைய சுக்கிலமும் ஒன்றுபடும் நேரத்தில் தான் இந்த ஒரு சந்தானம்ங்கிறது உண்டாகுது.
ஒருத்தருடைய சுக்கிலம் மட்டும் இருந்தால் இங்கே எந்த ஒரு சந்தானமும் இங்கே உண்டாகிறது கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதா இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்கவுங்க தனித்தனியாகவே கர்ப்பம் உண்டாக்கிக்க வேண்டிய சூழல் வந்திருக்கும். அது 2 பேருனுடைய சம்யோக இணைவுங்கிறது அங்கே தேவையில்லாமலே போயிருக்கும். ஏன்னா ஒரு சம்யோகம் நடக்குது அப்படின்னு சொன்னால் இப்போது ஒரு சுக்கிலம் வந்து விழுகிறதுக்கு 3 பொருள்கள் அதில் சேர்றதே தான் இருக்கும். ஒன்று வந்து சுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தமும், சுரம்னு சொல்லக்கூடிய நீரும், சுக்கிலமும் இருக்கும். இப்படி அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாத்துக்கும் அது ஒரே மாதிரி தான் இருக்கும். அது அந்த கர்ப்ப பாத்திரம் திறந்திருக்கிற சமயத்தில் அந்த நீராக இருக்கக்கூடிய ஒரு சுரம்ங்கிற ஒரு நிலைமையும் வந்து விழுகும். அதுக்கப்புறமா அந்த ஸ்ரோனிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்தமும் வந்து அதில் விழுகும். அப்படி விழுகும்போது பின்னாடியே வந்து சுக்கிலமும் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து விழுகும். இப்படி யாருடைய சுக்கிலம் அங்கே முதல்ல விழுகுதுங்கிறது தான் இங்கே கணக்கு. ஏன்னா 2 சுக்கிலமும் சேர்ந்து தான் ஒரு சந்தானத்தை உண்டு பண்ணுது. அதில் முதல்ல யாருடைய சுக்கிலம் வந்து விழுகுது, ஆணனுடைய சுக்கிலம் விழுந்து அதுக்கப்புறம் பெண்ணுடைய சுக்கிலம் விழுந்து இது ரெண்டும் கலந்ததுக்கப்புறம் முதல்ல விழுந்த சுக்கிலம் யாருடையதோ அதுதான் அங்கே பாலினத்தை முடிவு பண்ணுது. இதே பெண்ணினுடைய சுக்கிலம் முதல்ல விழுந்து அதுக்கப்புறம் ஆணனுடைய சுக்கிலம் விழுந்துருச்சுன்னு சொன்னால் இந்த 2 சுக்கிலம் இணைந்ததுனால ஒரு சந்தானம் உண்டாயிருக்கும். ஆனால் முதல்ல விழுந்தது ஸ்திரீனுடைய சுக்கிலம் அப்படிங்கிறதுனால அது ஸ்திரீ தன்மையிலேயே அந்த பெண்ணினுடைய பாலினத்திலேயே அந்த குழந்தையானது அங்கே உற்பவமாகும். இப்படி இந்த 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் சுக்கிலம் அங்கே விழுகலை அப்படின்னு சொன்னாலும் கூட அங்கே சந்தானம்ங்கிறது உண்டாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த 2 பேருடைய சுக்கிலமும் அங்கே கண்டிப்பாக தேவைப்படுது. புரியுது குருவே. குருவே, இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்ப ஸ்திரீ புருஷர்களுடைய சுக்கிலம்ன்றது 2 ஒரே மாதிரி தானே? ஆனா இந்த ஆண்களுடைய சுக்கிலம் வந்து சுடுநீரத்துல போய் கலந்துச்சுன்னா அப்ப உண்டாகிற அந்த பெண் குழந்தைங்களுடைய அந்த ஸ்கின் சருமம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப சாஃப்டா இருக்கிறதாவும், அந்த பெண்களுடைய சுக்கிலம் வந்து சுடுநீரத்துல போய் கலக்கிற போது அதுல உண்டாகிற அந்த ஆண் குழந்தைங்களுடைய சருமம் வந்து கடினமாகவும் இருக்கே குருவே, அதுக்கு என்ன காரணம்? சுக்கிலம் தான் அதுக்கு ஒரே காரணம். ஏன்னா ஒரு புருஷனுடைய சுக்கிலம்ங்கிறது ரொம்ப மிருதுவா இலகுவலா இருக்குது, நீர் தன்மையில் இருக்குது. ஸ்திரீனுடைய சுக்கிலம் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஸோ இந்த வித்தியாசம்தான் வந்து அங்கே சருமத்தை வித்தியாசப்படுத்துறதுக்கு காரணமாகுது. ஏன்னா கர்ப்ப பாத்திரத்தில் ஒரு சுக்கிலம் போய் விழுந்துருச்சுன்னு சொன்னால் அது முட்டை வடிவத்தில் போய் விழுகுது. ஒரு முட்டை வடிவில் ஒரு பொருள் விழுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளார வாயுவால் நிரப்பப்பட்டிருக்கணும் இல்லையா? ஆமா குருவே. அப்போ அந்த வாயுவால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த வஸ்து தான் ஜீவனாக மாற்றம் அடையுது. அந்த வாயுவை மூடி இருக்கக்கூடிய அந்த முட்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய சுக்கிலம் தான் அடுத்தது இங்கே உடம்பாக மாற்றம் அடையுது. அப்போ அந்த சுக்கிலத்தினுடைய தன்மை என்னவோ அதுதான் உடம்புங்கிறது அது ஏற்குது. அந்த சுக்கிலம் இலகுவாக இருக்கக்கூடிய ஆணினுடைய சுக்கிலமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த உடம்பானது கெட்டித்தன்மையை சார்ந்ததாக இருக்கும், ரொம்பவும் கடினமான அந்த தோல் உடையதாக இருக்கும். இதே கெட்டித்தன்மையை சார்ந்த நீர்த்தன்மையற்ற பெண்ணினுடைய சுக்கிலத்தினால அந்த உடம்பு உண்டாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப மிருதுவாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் வந்து இந்த சம்யோக சமயத்தில் ஏன் இவங்க 2 பேர்த்துக்கு இந்த சுக்கிலம்ங்கிறது 2 பேர்த்துக்கு பொதுவானது தான், ஏன் ஒருத்தருக்கு இலகுவாக இருக்குது, ஏன் ஒருத்தருக்கு வந்து கெட்டியாக இருக்குது அப்படின்னா, நான் முன்னமே சொன்னபடி 3 வகையான பொருள்கள் அந்த சுக்கிலத்தில் இருக்கவே செய்யுது. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 2 பேருக்குமே 3 வகையான பொருள்கள் சேர்த்து தான் ஒரு சந்தானம்ங்கிறது அங்கே உண்டாக்கப்படுது. அதில் சுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரும், ஸ்ரோனிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தமும், சுக்கிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்துவும், இந்த 3ம் சேர்த்து தான் ஒரு சந்தானத்தை உண்டு பண்ணுது. ஆனால் ஆண் வந்து சம்யோகத்தில் ஈடுபடும் போது அவருடைய சுக்கிலம் வெளிப்படும் போது அது எப்படி வெளிப்படும்னா இந்த 3ம் சேர்ந்தா மாதிரி தான் அது வந்து விழுகும். சுக்கிலத்தினுடைய உண்மையான இயல்பே கெட்டியாக இருக்கிறது தான். யாருடைய சுக்கிலமும் இங்கே தனித்து அது நீர் தன்மையில் இருக்காது, அது கெட்டியான ஒரு வஸ்து தான் சுக்கிலம்ங்கிறது. ஆனால் இங்கே ஸ்ரோனிதம்ங்கிற ரத்தம் அது திரவக ரூபமாக இருக்கக்கூடியது, சுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரும் திரவக ரூபமாக இருக்கக்கூடியது. அப்போது 3ல் 1 பங்கு கெட்டியும் 2 பங்கு நீர் தன்மையிலே இருக்குது. இது 3ம் கலந்துருச்சுன்னா அந்த கெட்டித்தன்மைங்கிறது இலகுவாகுமா இல்லை அது அப்படியே கெட்டியாவே இருக்குமா? 3ம் சேர்ந்து வந்துச்சுன்னா இலகுலா தான் இருக்கும். இலகுலா தான் இருக்கும். ஏன்னா ஒரு கெட்டித்தன்மையை அது பாதிப்படைய செய்யும்.
அந்த கெட்டித்தன்மையை அதை திரவக ரூபமாக மாற்றிடும். அப்படிதான் அந்த கெட்டியாக இருந்த சுக்கிலத்தை இந்த மூன்றும் சேர்ந்தே விழுகிறதுனால அந்த ஆணினுடைய சுக்கிலம் திரவக ரூபமாக இலகுவாக வந்து விழுகிறதுக்கு ஒரு காரணமாகுது. ஆனால் பெண்களினுடைய சமயத்தில், அந்த புணர்ச்சி சமயத்தில் அந்த சுக்கிலம் வெளிப்படும் போது அது தனித்தனியாக வந்து விழுகும். முதல்ல சுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் வந்து விழுகும். கொஞ்ச நேரம் கழித்து ஸ்ரோனிதம்ங்கிற ரத்தம் தனியாக வந்து விழுகும். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து சுக்கிலம்ங்கிறது அதே கெட்டித்தன்மையில் அப்படியே வந்து விழுகும். ஸோ இந்த சம்யோக சமயத்தில் அது வெளிப்படக்கூடிய அந்த தன்மையில் அந்த வித்தியாசம் இருக்குது. ஆண்களுக்கு மூன்றும் சேர்ந்தபடியே விழுகுது, பெண்களுக்கு மூன்றும் தனித்தனியாக விழுகுது. அதனால தான் ஆண்களினுடைய சுக்கிலமானது கெட்டித்தன்மையை இழந்து அது திரவக ரூபமாக மாறி அது ரொம்ப லகுவாக வந்து விழுகிறதுக்கு காரணமாகுது. பெண்ணினுடைய சுக்கிலம் தனித்தனியாக விழுகிறதுனால அது கெட்டித்தன்மையை எந்த வகையிலையும் பாதிப்படைய செய்யாமல் கெட்டியாகவே வந்து விழுகுது. ஸோ இப்படி தான் இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமாக இருக்குது. இங்கே சுக்கிலத்தை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக ஏன் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்த சுக்கிலம் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது. ஏன்னா அந்த சுக்கிலம் இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் யாருமே கிடையாது. அந்த சுக்கிலத்தை வச்சு தான் இங்கே வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அறிகிறதுக்கும் எல்லாத்துக்குமா நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த சுக்கிலத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாட்டில் தான் நாம் ஆனந்தத்தை தேடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம அம்மா அப்பா வந்து சம்யோக சமயத்தில் அந்த ஆனந்த நிலையில் இருக்கும்போது தான் நாம் சுக்கிலமாக கீழ்நிலைப்படுத்தப்பட்டு கர்ப்ப பாத்திரத்தில் தள்ளப்பட்டோம், சந்தானமாக உற்பவம் செய்யப்பட்டோம். அப்போ நம்மளுடைய பிறப்பு எதிலிருந்து அப்படின்னா ஆனந்தத்திலிருந்து. எல்லாருமே ஆனந்தத்திலிருந்து தான் பிறக்கிறாங்க. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஆனந்தத்தை எதிர்நோக்கியே இருக்குது. நாம் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு செயல் புரிகிறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அடிப்படை என்னவா இருக்கும்னா ஆனந்தம். இந்த செயல் செஞ்சால் எனக்கு ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் ஒவ்வொரு செயலையும் செய்கிறோம். யாருமே கஷ்டத்தை எதிர்பார்த்து எந்த ஒரு செயலையும் செய்யறதில்ல. நம்மளுடைய தவறான அந்த செயல்முறையினால அது கஷ்டமாக மாற்றம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே வருத்தப்படுறோம். ஆனால் நாம் இங்கே உலகத்தில் எதெல்லாம் ஆனந்தம்னு நம்பி அனுபவிக்கிறோமோ அத்தனையுமே தற்காலிகமாக தான் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் இந்த ஆனந்தம்ங்கிறது காணாமல் போகக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்குது. புதுசாக ஒரு வண்டியே எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள் வரைக்கும் அது மேலே தொடச்சிக்கிட்டு தூசுப்படாமல் நல்லா பார்த்துக்கிட்டு இருப்போம். எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் வரக்கூடாது, வண்டியை கீழே போடக்கூடாது, சாய வைக்கக்கூடாது, உரசக்கூடாது, இவ்வளவும் பார்த்துட்டே இருப்போம். ஆனால் வண்டி கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு 6 மாதம் டியூ கட்டினதுக்கப்புறம் அந்த வண்டியினுடைய நிலைமையை துடைக்க கூட நமக்கு நேரம் இருக்காது. அது பாட்டுக்கு மழையிலையும் வெயிலையும் காஞ்சிக்கிட்டு இருக்கும். அதை பற்றி கேர் பண்ணிக்கவே மாட்டோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய எல்லா செயல்முறையிலையும் நாம் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம்ங்கிறது எல்லாமே ஆனந்தத்தை எதிர்நோக்கி செய்யக்கூடிய செயல்கள் தான். அதில் ஆனந்தம் கிடைத்தாலும் கூட அது நிரந்தரமாக இருக்கிறது கிடையாது. கொஞ்ச நாட்கள்லேயே அந்த ஆனந்தம் காணாமல் போகிற அந்த சூழலை தான் எதிர்பார்க்குறோம், அதை தான் அனுபவிக்கிறோம். அந்த ஆனந்தம் காணாமல் போனோடனே மறுபடியும் வேறொரு செயல், திரும்ப ஒரு ஆனந்தத்தை எதிர்பார்க்குறோம். இப்படியே பல செயல்கள்லையும் அந்த ஆனந்தத்தை எதிர்பார்த்து நம்ம சுக்கிலத்தை தான் அங்கே செலவு பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த சுக்கிலமாக இருக்கக்கூடிய வஸ்துவை பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அறிகிறதுக்கும் அதை செலவு பண்ணி அதை தீர்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அதனுடைய நோக்கம் ஆனந்தத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ நாம் பிறந்ததுக்கான அடிப்படை ஆனந்தத்திலிருந்து அப்படின்னு சொன்னால் அதுக்கு சுக்கிலம் தான் தேவைப்படுது. அந்த சுக்கிலம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தாய் தகப்பன்னு நாம் நம்பி இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஆனந்தம்ங்கிறது கிடச்சிருக்காது. அந்த அவங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கலன்னு சொன்னால் நாம் ஆனந்தத்துலேருந்து உற்பத்தியாக இருக்கவும் முடியாது. அப்போ நம்மளுடைய பிறப்புக்கு ஆதி காரணம் எது அப்படின்னா சுக்கிலம் தான். அந்த சுக்கிலமாக இருக்கக்கூடிய வஸ்து எடுத்து தான் நம்ம வெளிமுகமாக எல்லா இடங்களிலும் செலவு பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்படி தான் இங்கே ஸ்திரீ புருஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் இங்கே பாதுகாக்க வேண்டியது நம்முடைய சுக்கிலத்தை. அந்த சுக்கிலத்தை நம்ம எப்போ ஊதி கட்டி நிறுத்துகிறோமோ அப்போ தான் ஞானம்ங்கிறது கிடைக்கும். ஞானம்னா என்ன அப்படின்னா தன்னை அறிகிற நிலைமை. நாம் யார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதை தெரிஞ்சுக்கணுன்னா நாம் எங்கிருந்து வந்தோம், நம்ம யாராக இருந்தோம், இதெல்லாமே நமக்கு டீட்டெயில்டாக தெரியணும். நம்முடைய பிறப்பிடத்தை நோக்கி நம்ம போகணும். நம்ம எங்கே பிறந்தோமோ அங்கே போகணும். நம்ம எங்கே அங்கே சந்தானம் உண்டாகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிலைமை என்னவாக இருந்துச்சோ அந்த நிலைமைக்கு போகணும். இப்போ இந்த உடம்பை நாமன்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த உடம்பு உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அணுவாக கர்ப்ப பாத்திரத்தில் இருந்திருப்போம். அந்த அணு தான் இன்றைக்கி உடம்பாக மாறி இருக்குது. அப்போது இந்த உடம்பு உண்டாகிறதுக்கு முன்னாடி நாம் அணுவாக இருந்திருக்கிறோம்.
அந்த அணுவானது உடம்பை உற்பத்தி பண்ணி அந்த உடம்புலேருந்து அது வெளியில் வியாபிக்கும் போது மனசு அப்படிங்கிற நிலைமை உண்டாகுது. மனசு தான் நாமளா அப்படின்னு பார்த்தா மனம் உண்டாகிறதுக்கு முன்னாடி நாம் இருக்கிறோம். சரி, இந்த இரண்டுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது நமக்கு இப்போதைக்கு தெரிஞ்சது, வெளிமுகமாக தெரிகிறது ஜீவன் தான். அப்போ ஜீவன் தான் நாமளா அப்படின்னு பார்த்தா அந்த ஜீவன் உண்டாகிறதுக்கு முன்னாடி நம்ம சுக்கிலமாக, நம்ம அம்மா அப்பா சம்யோக சமயத்துக்கு முன்னாடி நாம் அவங்கவுங்களுடைய புருவ மத்தியத்தில் நாம் சுக்கிலமாகவே இருந்திருக்கிறோம். அப்போ அந்த சுக்கிலம் தான் நாமளா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா அந்த சுக்கிலத்தை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். அந்த சுக்கிலத்தினுடைய நிலைமைக்கு போனால்தான் அதுதான் நாமளா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இல்லை அதுவும் நாம் இல்லை அப்படின்னா எதுதான் நாம, நான் சொல்கிறதுக்கு அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கிற அந்த ஒரு நிலைமைக்கு பேர் தான் இங்கே ஞானம்னு சொல்லக்கூடியது. அந்த ஞானத்தை நம்ம அடையணும்னு சொன்னால் இந்த உடம்புன்னு சொல்லக்கூடிய அந்த அவஸ்தையை தவிர்த்துக்கிட்டு, அந்த மனசுன்னு சொல்லக்கூடிய அந்த அவஸ்தையத்தையும் தவிர்த்துட்டு, ஜீவன்னு சொல்லக்கூடிய அந்த அவஸ்தையையும் தவிர்த்துட்டு, அதுக்கு முன்னாடி என்னவாக இருந்தோம், இதுக்கு முன்னாடி என்னவாக இருந்தோம்னு சொல்லி ஒவ்வொரு நிலைகளாக நம்ம முன்னெடுத்து போகும்போது மட்டும்தான் தன்னை அறிகிற நிலைமைங்கிறது உண்டாகும். அதுக்கு நாம் இந்த வெளி விவகாரங்களில் ஈடுபட்டுக்கிட்டு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிச்சுக்கிட்டு நம்ம சுக்கிலத்தை செலவு பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொன்னால் நம்மளால் உள்ளுக்குள்ளார போய் நாம் யாராக இருந்தோங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாமல் போயிடும். அப்போது அந்த சுக்கிலமாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அந்த சுக்கிலத்தை சேர்த்தி வச்சா தான் முடியும். அந்த சுக்கிலத்தை கெட்டிப்படுத்தினா தான் முடியும். அதை நம்ம செலவு பண்ணலைனாலே கெட்டியாயிரும். அப்போ அதை செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? ஸோ இதை கண்டுபிடிச்ச சித்தர்கள் தான் நமக்கு சொன்ன அந்த ரகசியம் என்ன அப்படின்னா ரசவாதம், ரசமணி அப்படின்னு சொன்னாங்க. ரசம் அப்படின்னா சுக்கிலம், வாதம் அப்படின்னா காற்று. இந்த சுவாசத்தினால அந்த சுக்கிலமாக இருக்கக்கூடிய ரசத்தை கட்டிப்படுத்துறது. ரசமணி அப்படின்னு சொன்னால் ரசம்னா சுக்கிலம், மணினா கட்டியாகிறது. அப்போ அந்த சுக்கிலம் எப்போ கெட்டியாகுதோ அப்போ தான் நமக்கு அந்த ஞானம்ங்கிறது கிடைக்கும். அப்போ தான் நம்ம உள்நிலை பயணத்துக்குள்ளே போக முடியும். அந்த சுக்கிலம் திரவக ரூபமாகவே இலகுவாகவே இருக்குதுன்னு சொன்னால் நம்ம வெளியிலேயே தான் போயிட்டுருப்போம். எப்படின்னா ஒரு சரிவாக இருக்கக்கூடிய ஒரு பாகத்தில் தண்ணியை ஊற்றணும்னு சொன்னால் அந்த சரிவாக இருக்கக்கூடிய பாகத்தில் நீர் ஓடிட்டே தானே இருக்கும். நிற்குமா? ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இதே அந்த தண்ணியை நீங்கள் கெட்டிப்படுத்தி வச்சுட்டீங்க, பஞ்சாமிரதம் மாதிரி நல்லா கெட்டியாக்கிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ அதை ஊற்றுனா அது என்ன ஆகும்? அது போகாது குருவே, அப்படியே தான் நிற்கும். ஊற்றுன இடத்துல அப்படியே இருக்கும். அப்போது நம்மளுடைய மனமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்து வெளிமுகமாக ஓடுறதுக்கு காரணம் சுக்கிலம் கெட்டியாக இல்லை, அது இலகுவாக இருக்குது, திரவக ரூபமாக இருக்குது. அதை எப்போ நம்ம கெட்டிப்படுத்துகிறோமோ அப்போ இந்த மனம் இங்கே நில்லுன்னு சொன்னால் அது நிற்கும், அங்கேருந்து வான்னு சொன்னால் வரும், நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். அதோட இஷ்டத்துக்கு அது ஓடாது. நாம் அதுக்கு அணைய போட்டு தடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. அப்படி நம்மளுடைய ஜீவசக்தி இங்கே எதன் வழியாக வெளிமுகமாக பயணிக்குது அப்படின்னா வாயு ரூபமாகத்தான். நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கண்கள் மூலமாக அது வாயு ரூபமாக தான் வெளியில் போகுது. முகர்தறிகிறோன்னு சொன்னால் மூக்கின் வழியாக வாயு ரூபமாக தான் போகுது. சுவை தருகிறோன்னு சொன்னால் அந்த சுவையை அறிவதற்கும் வாயுங்கிறது தேவைப்படுது. ஏன்னா ஒரு சுவை அறிவதற்கு வாயுவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா இந்த நாக்கினுடைய அந்த நரம்புகளுக்குள்ளார வாயு நடமாட்டம் இல்லைன்னு சொன்னால் நரம்புக்கு உணர்ச்சியற்று போயிடும். கண்களுக்கு அந்த வாயுனுடைய நடமாட்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் உடம்புக்குள்ளார அந்த வாயு நடமாடலைன்னு சொன்னால் கண்கள் பார்வை இழந்து போயிடும். செவிக்கு அந்த வாயுனுடைய போக்குவரத்து இல்லைன்னு சொன்னால் செவிடாக போயிடும். இந்த தோல், இந்த பக்கவாதம் இருக்கக்கூடியவங்களெல்லாம் நம்ம கவனித்தா தெரியும். எந்த பாகத்தில் வாயுனுடைய நடமாட்டம் இல்லையோ அந்த பாகம் செயலிழந்து போயிடும். அவங்களால அதை அசைக்கவோ அதை ஆட்டவோ கிள்ளினால் அதை உணர்ச்சி தெரியறதுக்கோ எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் போயிடும். அப்போ நாம் வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு எல்லா வகையிலையும் பிரயோஜனமாக இருக்கக்கூடியது வாயு தான். அந்த வாயு தான் சுக்கிலமாக முதல்ல இருந்தது. அந்த சுக்கிலமானது ஒரு ப்ரெஷரில் உடம்புக்குள்ளார வச்சுருக்குறாங்க. எப்படி நம்ம ஒரு எல்பிஜி சிலிண்டரில் ஒரு பெட்ரோலியத்தை திரவ ரூபமாக இருந்தாலும் கூட அதை நம்ம என்ன பண்ணியிருப்போம், ப்ரெஷர் பண்ணி வச்சுருப்போம். அந்த ப்ரெஷரை ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுது, கேஸாக வெளியில் வருது. இதே நம்ம காலையில் சமைக்கும் போது குக்கரில் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அரிசி போடுறோம், தண்ணியை ஊற்றுறோம், மூடி வைக்கிறோம், கொதிக்க வைக்கிறோம். ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது அங்கே உண்டாகுது. அதனால தான் அந்த குக்கருக்கு ப்ரெஷர் குக்கர் அப்படின்னு பேர். அங்கே ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அந்த ப்ரெஷரில் சீக்கிரமாக வேக ஆரம்பிக்கும்.
அதை ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு குக்கரை நீங்கள் வேக வச்சிங்கன்னு சொன்னால் அது அந்த அரிசி வேகிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் மூடி வச்சு ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வேகும். அப்போது அங்கே ஒரு ப்ரெஷரில் நாம் அந்த விசிலை எடுத்துட்டா அங்கே என்ன வெளியில் வருது? வாயு வருதா இல்லை திரவகம் வருதா? அப்போ நம்ம ஊற்றுனது தண்ணி, கொதிக்க வச்ச உடனே அது நீராவியாக மாற்றம் அடையுது. அந்த நீராவி ப்ரெஷரில் இருக்குது. ஓப்பன் பண்ணால் வாயுவாக தான் அது வெளியில் வருது இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளாரி இந்த சுக்கிலமானது ஒரு ப்ரெஷரில் இருக்குது. அந்த ப்ரெஷரில் இருந்து அது வாயுவாக மாற்றம் அடைஞ்சு கண்கள் வழியாகவும் காதின் வழியாகவும் மூக்கின் வழியாகவும் நாக்கின் வழியாகவும் தோலின் வழியாகவும் வெளியில் போய் உலகத்தை அறிவதற்கான எல்லா வேலைகளையும் செய்யுது. சுக்கிலம் தீர்ந்து போகிறது அப்படிங்கிறது இந்த சம்யோக சமயத்தில் நடக்கக்கூடிய அந்த ஒரு செயல்முறையில் மட்டும் கிடையாது. பார்க்குறோம், கேட்குறோம், அறிகிறோம், இது அத்தனையுமே அது வாயு ரூபமாக மாற்றம் அடைஞ்சு தீருது. மற்ற இடங்களில் அதாவது சம்யோக சமயத்தில் ஜல ரூபமாக அது செலவாகுது. ஆனால் சம்யோகத்தை தவிர்த்து மீதி அத்தனை இடங்களிலுமே அது வாயு ரூபமாக செலவாயிட்டே இருக்குது. இப்போ சுக்கிலத்தை கட்டி நிறுத்தணும். இப்போ சம்யோகத்தை மட்டும் நிறுத்திட்டா சுக்கிலத்தை கட்டி நிறுத்திட முடியுமா? முடியாது குருவே. கண்ணு, காது, மூக்கு, வாயு, தோல் எல்லா வழியாவும் அது 10 இந்திரியங்கள் சொல்றாங்கல்ல குருவே, அந்த 10 இந்திரியங்கள் வழியாவும் நம்மளுடைய சக்தி வெளியில போயிட்டு இருக்கு. அப்ப இதை மட்டும் மூடிட்டா சேர்த்து வைக்க முடியாது குருவே, செலவு ஆக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, நீங்க ஒரு குரங்கு பொம்மையை பார்த்துருப்பீங்க. ஒரு 3 பொம்மை இருக்கும். கண்ணை மூடிட்டு ஒரு பொம்மை இருக்கும், காதை மூடிட்டு ஒரு பொம்மை இருக்கும், வாயை மூடிட்டு ஒரு பொம்மை இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நான் என்னுடைய எல்லா அவயங்களையும் மூடிடுறேன். அது வாயு ரூபமாக வெளியில போக விடாம செஞ்சிடறேன். ஆனா சிந்தனையை எப்படி தடுக்கிறது? சிந்திக்கிறது மூலமா அது செலவாகும் போது அதை தடுக்கவே முடியாது இல்லையா? முடியாது. அப்போ இங்க எந்த வகையிலையும் நாமளாக எதையாவது ஒரு அடைப்பை ஏற்படுத்தி நிறுத்தணும்னு சொன்னா அதை நிறுத்த முடியாது. அது எதுக்காக வெளியில போகுதுங்கிறத அறிந்து அந்த தேவையை தீர்த்தால் அது நின்று போயிட போகுது. எப்படின்னா, ஒரு போலீஸ்காரர் இருக்கிறாரு, திருடனை பிடிக்கிறதுக்கு தேடிட்டே இருக்கிறாரு. அங்கே இருக்கிறாரா, இந்த ஊரில் இருக்கிறாரா, இந்த வீட்டில் இருக்கிறாரா, இந்த ஏரியாவில் இருக்கிறாரா, வலை போட்டு தேடிக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய தேடல் எப்போ நிற்கும்? அவர் கிடைச்சிட்டா நிற்கும். ஆமாம், திருடன் பிடிப்பட்ட உடனே அவர் எந்த ஒரு விஷயத்தையும் அவர் பண்ண வேண்டியதில்லை, உடனே நின்று போயிடும் இல்லையா? அந்த மாதிரி இந்த மனமாக இருக்கக்கூடிய போலீஸ் என்ன பண்றாருன்னா, ஆனந்தம்னு சொல்லக்கூடிய திருடனை தேடிட்டே இருக்கிறாரு. கார் வாங்கி பார்க்குறாரு, அந்த ஆனந்தம்ங்கிற திருடனை காணோம். வீடு கட்டி பார்க்குறாரு, காணோம். கல்யாணம் பண்ணி பார்க்குறாரு, காணோம். பேரு புகழ் அடைஞ்சு பார்க்குறாரு, கண்டுபிடிக்க முடியல. பணம் காசு சேர்த்தி வைக்கிறாரு, கண்டுபிடிக்க முடியல. இப்படி எல்லா சுகதுக்கங்கள்லையும் அவரை தேடிட்டே இருக்கிறாரு. இந்த தேடல் எப்போ நிற்கும்னா, அவருக்கு அந்த ஆனந்தம் எப்போ அந்த மனசுக்கு கிடைக்குதோ அப்போ இந்த தேடலாம் நின்று போயிடும் இல்லைங்களா? ஆமா. இப்போ அந்த ஆனந்தம்ங்கிறது எங்க இருக்குது அப்படின்னா, நாம எங்க பிறந்தோமோ நம்மளுடைய பிறப்பினுடைய அந்த இடத்துல தான் இருக்குது, நம்முடைய உற்பத்தி ஸ்தானத்துல தான் இருக்குது. ஏன்னா அங்கிருந்து தான் நம்ம ஆனந்தம் அடைஞ்சு நம்ம வெளியில வந்தோம். ஆனந்தத்தை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். நாம தேடுறது எங்க? வெளியில. ஏன்னா வெளியில தான் பிரகாசமா இருக்கு, வெளிச்சமா இருக்குது. உள்ளுக்குள்ள போனா இருட்டா இருக்குது. அங்க யார் தேடுறது? அங்கே தேடினா என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி விட்டுறோம். எப்படின்னா, ஒரு சாவியை ஒரு இருட்டான இடத்துல தொலைச்சிட்டு அங்கே இருட்டாக இருக்குது, அங்கே தேடினா எங்கே கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெளிச்சமான இருக்கிறதுல தேடுவோம்னு சொல்லி தேடுனா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அது போல் ஒரு முட்டாள்தனம் தான் இப்போ நாம் செஞ்சிட்ருக்கிறது. நாம் தொலைச்ச ஆனந்தம்ங்கிறது நமக்குள்ளார இருக்கக்கூடிய உற்பத்தி ஸ்தானத்தில் அந்த ஆனந்தம் இருக்கிறது அங்கே தான். ஏன்னா அங்கே தான் சுக்கிலம் இருக்குது. ஒரு சம்யோகம் ஈடுபடும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கண்ணிமிக்கிற நேரத்தில் உண்டாகக்கூடிய ஆனந்தத்துக்கும் சுக்கிலம்தான் காரணம். ஒரு யோகி தன்னை அறிவதற்காக முயற்சி பண்ணும் போது அவருக்கு கிடைக்கிற அந்த பேரானந்தத்துக்கும் அதே சுக்கிலம்தான் காரணம். சுக்கிலம் அப்படிங்கிற ஒரு வஸ்துனால மட்டும்தான் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்க முடியும். அந்த சுக்கிலம் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போனால் ஆனந்தம் நமக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் நம்ம அங்கே போகாமல் அதே சுக்கிலத்தை செலவு பண்ணி வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை விவகாரங்கள்லையும் ஈடுபடுத்தி நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறோம். எதில் ஆனந்தம் இருக்குது, இதில் கிடச்சிருமா அதில் கிடச்சிருமான்னு சொல்லி. ஸோ நாம் இங்கே செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னென்னா, ஆனந்தம் எங்கே இருக்குங்கிற அந்த பாகத்தை நம்மளுடைய மனசுக்கு நாம் காட்டி கொடுக்கணும். நாம் ஒரே ஒரு பாகத்தை மட்டும் காமிச்சு கொடுக்குறோம். அது தேடிக்கிட்டே இருக்குது. அது தேடி தேடி சலிச்சாலும் பரவாயில்ல, அதுக்கு தேவையானது கிடைக்காம நான் விடமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்குது. நமக்கு இது வரைக்கும் அந்த மனசுக்கு காமிக்காத ஒரு பாகம், மறைச்சு வச்சிருக்கக்கூடிய பாகம், அதை காமிங்க.
நம்ம காமிச்சோன்னா அது அங்கே போய் தேடி ஒரு வேளை கண்டுபிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அது வெளி தேடல்களில் ஈடுபடுமா? அது ஈடுபடாது குருவே. அப்போது இந்த வெளி தேடலில் மனம் ஈடுபடுறதுக்கு காரணம் அது தொலைச்ச ஆனந்தத்தை தேடிக்கிட்டே இருக்குது, தப்பான இடத்துல தேடுது. இங்கே தான் பிரகாசம் இருக்குதுன்னு தேடுது. ஏன் இங்கே பிரகாசம் ஆச்சுன்னா, நாம் கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கும்போது அந்த பிரகாசம் நமக்குள்ளார தான் இருந்துச்சு, அது நல்லா தான் இருந்தோம், நல்ல ஆனந்தமாக தான் இருந்தோம். வெளியில் வந்தோம், அந்த பிரகாசத்தை ஃபுல்லாக வெளியில் வியாபிக்க வச்சுட்டோம். அப்படி வெளியில் வியாபிக்க வச்ச உடனே ஆனந்தம் கட்டாயி போச்சு. நாம் அனுபவிச்சுட்டு இருந்த ஆனந்தம் அங்கே இல்லாமல் போயிடுச்சு. உடனே பிறந்த குழந்தை என்ன ஆகுது, இங்கே உலகத்துக்கு வரும்போது அப்பா ஒரு 10 மாதம் சிறையில் இருந்தேன், கை காலெல்லாம் சுருக்கிக்கிட்டு எதையும் ஆட்ட முடியாமல் அசைக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டம், இப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த குழந்தையா சிரிச்சுக்கிட்டு வருதா? வர்றதில்லை. ஏன் அழுதுட்டு வருது? அது எவ்வளோ கஷ்டத்தில் இருந்துச்சு அந்த கர்ப்ப பாத்திரத்தில், அவ்வளோ இல்ல நெரிசல். குருவே, அது ஒரு ஆனந்தத்துல இருந்துதான், ஒரு ஆனந்தத்துல தான் இருந்திருக்கும் குருவே. அதனாலதான் அது வெளியில வரும்போது கஷ்டம். அப்போ நாம வெளியில வரும்போது நமக்கு அந்த ஆனந்தம் இல்லாத நிலைமை அப்படிங்கிறத உணர்றோம் இல்லையா? அதனால தான் அந்த குழந்தை அழுகுது. ஏதோ ஒன்று காணாமல் போச்சு, என்னன்னு தெரியாது அந்த குழந்தைக்கு. ஏதோ ஒன்று அந்த குழந்தைய ஆனந்தப்படுத்திட்டே இருந்துச்சு, இப்போ அந்த ஆனந்தம் காணாமல் போச்சு, என்னன்னு தெரியாது அந்த குழந்தைக்கு. ஆனால் என்னவோ காணோம், உடனே அழுக ஆரம்பிக்குது. நாம் உடனே என்ன பண்ணுறோம், பால் கொடுக்குறோம், தட்டுறோம், தூங்க வைக்கிறோம், அதை மறக்கடிக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சிட்ருக்குறோம். அந்த குழந்தை மறந்துடலாம் அந்த ஆனந்தத்தை, ஆனால் அந்த குழந்தையினுடைய மனம் மறப்பதில்லை. அந்த மனம் அந்த ஆனந்தத்தை தேடிகிட்டே இருக்குது. அது பிறந்த நொடியிலிருந்து அந்த குழந்தை இறக்கக்கூடிய நொடி வரைக்குமே அது அந்த ஆனந்தத்தை திரும்ப திரும்ப தேடிக்கிட்டே தான் இருக்குது. அந்த ஆனந்தம் அது எங்கிருந்து அந்த குழந்தை பிரசவத்திலிருந்து வெளியில் வந்துச்சோ அந்த இடத்துல தான் இருக்குது. அது தொலைச்ச இடத்த கொண்டு போய் காமிச்சா நம்முடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். இந்த மனம் வெளியில் போய் தன்னுடைய சுக்கிலத்தை செலவு பண்ணுற அத்தனையுமே நின்று போயிடும். இதைத்தான் ரசவாதம்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் நாம் அந்த மனசை கொண்டு போய் உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய புருவ மத்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ இந்த மனதை எப்படி போய் சேர்க்கறது அப்படின்னா, இந்த ஒரு யோக முறைகளில் இந்த மனசையும் நம்முடைய சுவாசத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கு புரிஞ்சு போயிடும். நாம் கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கும்போது நமக்கு சுவாசம் இருந்ததா? அம்மா கேக்குதா? ஐயா கேக்குதுங்க ஐயா. நாம கர்ப்ப பாத்திரத்துக்குள்ளார இருக்கும்போது நமக்கு சுவாசம் இருந்ததா? நமக்கு சுவாசம் இருந்ததுங்க ஐயா. அது வெளிமுகமா வந்துச்சா? வெளிமுக சுவாசமா கிடையாதுங்க ஐயா, உள் சுவாசம். உள் சுவாசத்துல இருந்தோம். இப்போ நமக்கு உள் சுவாசம் இருக்கா, வெளி சுவாசம் இருக்குதா? வெளி சுவாசம் இருக்குங்க ஐயா. அப்போ கர்ப்ப பாத்திரத்துல இருந்தோம், உள் சுவாசத்துல இருந்தோம், வெளியில சுவாசம் வரவே இல்லை. கர்ப்ப பாத்திரத்தை விட்டு நம்ம வெளியில வந்த உடனே நமக்கு வெளி சுவாசம்ங்கிறது தொடங்கிடுச்சு இல்லையா? ஆமாங்க ஐயா. அப்ப கர்ப்ப பாத்திரத்துல இருக்கும்போது நமக்கு மனசு இருந்துச்சா? மனசு இல்லைங்க ஐயா. எப்ப இந்த சுவாசம் வெளியில வந்துச்சோ அப்பதானே மனசுங்கிறதே உண்டாச்சு. ஆமா. இப்போ நமக்கு இதை நம்ம பேசிட்டு இருக்கிற சமயத்துல உங்களுக்கு மனசு இருக்கு இல்லையா? மனசு இருக்கு. அது வெளியில இருக்கா உள்ள இருக்கா? வெளியில தான் இருக்கு. ஏன்னா உங்க சுவாசம் இப்போ உள்ள இருக்கா வெளியில இருக்கா? வெளியில இருக்கு. வெளியில இருக்கு. இப்போ இந்த சத்சங்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்டு தூங்க போயிருவீங்க. தூக்க சமயத்துல உங்களுக்கு மனசு வெளியில இருக்குதா உள்ள இருக்குதா? உள்ள போயிருங்க ஐயா. உள்ளுக்குள்ள. அப்போ உங்களுடைய சுவாசம் உள்ளுக்குள்ளார இருக்குதா வெளியில இருக்குதா? தூங்கும் போது உள்ளுக்குள்ளார இருக்கு. அப்போ சுவாசம் வெளியில இருந்தால் மனம் வெளியில இருக்கும், சுவாசம் உள்ளுக்குள்ளார இருந்தால் மனசும் உள்ளார இருக்கும். இந்த சுவாசமும் மனசும் ரெண்டும் ஒன்று தான். சுவாசம் ஈக்குவல் டு மனசு, அவ்வளோதான். இந்த மனசு உற்பத்தி ஆகும் போது அங்கே சுவாசம் இருக்கவே செய்யும். சுவாசம் இல்லாத சமயத்தில் மனமானது அங்கே இல்லாமலே போயிடும். அதனால தான் அகஸ்தியர் கூட அவருடைய பாடலில் சொல்லியிருப்பார், மனமது செம்மையானால் வாசியை அடக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையாமே. இப்போ இந்த வாயுவை நம்ம அடக்கிறதாகட்டும், நிறுத்துறதாகட்டும், உயர்த்துறதாகட்டும், இவ்வளோ வாசியோக நிலைமைகளை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த மனசை செம்மையாக்குறது தான், அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான். இப்போது இந்த வெளியில் அலைப்பாய்ஞ்சு ஆனந்தத்தை தேடிட்டு இருக்கக்கூடிய மனசை இப்போ உற்பத்தி ஸ்தானத்தை கொண்டு வரணும். இப்போ அதுக்கு நாம் என்ன பண்ணணும், சுவாசத்தை உள்நிலைப்படுத்தணும். எப்படி நம்ம நைட்டு தூங்கும் போது நமக்கு ஒரு சுவாசம் உள்நிலையில் ஓடுதோ,
எப்படி கர்ப்ப பாத்திரத்தில் நாம் இருக்கும்போது நமக்கு உள்நிலை சுவாசம் ஓடிச்சோ அதே சுவாசத்தை இப்போ கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது இந்த மனமானது அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கு போயிடும். அப்போது அங்கே இருக்கக்கூடிய சுக்கிலத்தோடு சேர்ந்து அது ஆனந்தத்திலேயே இருக்கும். அப்படி ஆனந்தத்தில் இருக்கும்போது தான் நாம் யாருங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி நம்முடைய சுக்கிலத்தை வெளியில் போக விடாமல் ஊதி கட்டணும். இந்த வாயுவால் மேலையும் கீழே நடத்தி அங்கே ஒரு அக்கினி குண்டம் ஒன்று புருவ மதியத்தில் இருக்குது. அந்த அக்கினியில் ஊத ஊத அந்த அக்கினி எரிய ஆரம்பிக்கும். அப்படி எரியக்கூடிய அந்த நிலைமையில தான் அங்கே இருக்கக்கூடிய சுக்கிலமானது திரவகத்தன்மையில் இருக்கிறதெல்லாம் கெட்டியாக ஆரம்பிக்கும். எப்படி நாம் ஒரு கஷாயத்தை காய்ச்சும் போது ஒரு படி தண்ணியை ஊற்றி அதில் சில மூலிகை பொருள்கள்லாம் போட்டு சுண்டை காய்ச்சுவோம். ஒரு அரை படி 1/4 படி வர்ற அளவுக்கு சுண்டை காய்ச்சணும்னு சொன்னால் அந்த நீரானது என்ன ஆகுது? ஆவியாய் வெளியில் போயிடுது இல்லையா? ஆமாம் குருவே. அந்த மாதிரி நம்ம சுக்கிலத்தில் இருக்கக்கூடிய சுரம்ங்கிற நீரும் ஸ்ரோனிதம்ங்கிற ரத்தமும் இந்த 2 திரவக ரூபத்தையும் நம்ம எரிக்கணும். இதை இல்லாமல் செய்யணும். அப்போது மீதம் இருக்கக்கூடிய கெட்டியான சுக்கிலம் மட்டுமே நமக்கு கிடைக்கும். அப்படி தான் சுக்கிலத்தை ஊதி அந்த உஷ்ணத்தை அந்த நம்மளுடைய அக்கினி குண்டத்தில் உண்டு பண்ணி அதை நாம் சுத்தப்படுத்துகிறோம். நம்முடைய சுக்கிலத்தை பரிசுத்தமாக்குறோம். இப்போ அது கலங்கப்பட்டிருக்குது, திரவக ரூபமாக இருக்குது. அதை ஊதி ஊதி அந்த திரவகத்தெல்லாம் ஆவியாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது கெட்டியாக ஆரம்பிக்கும். அதுதான் நாங்கள் அக்கினி பரீட்சை அப்படின்னு சொல்கிறது. சீதாதேவிக்கு நடந்ததா ராமாயணத்தில் வரும் இல்லையா? அவங்க அயோத்தியில் வந்து அக்கினி பரீட்சை மேற்கொண்டாங்க, தன்னுடைய பரிசுத்தத்தை நிலைநாட்டினாங்க அப்படின்னு வந்துச்சு இல்லையா? அந்த சீதாதேவிங்கிறது தான் மனசு, அதுதான் குண்டலினி சக்தி, அதுதான் சுக்கிலம்ங்கிறது. அந்த சுக்கிலமானது தன்னைத்தானே எரித்து கொண்டு தன்னுடைய பரிசுத்தத்தை அங்கே காமிக்கணும். அப்படி காமிக்கும் போது ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த ராமனுடன் சீதாவாக இருக்கக்கூடிய மனமானது ஒன்றாக இணைய முடியும். அப்போ அங்கே வேற வேற அப்படின்னு சொல்ல முடியாது. 2 பேருமே இவர் வேற அவர் வேற, அங்கே ஸ்திரீ இது புருஷன் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. 2ம் ஒன்று சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் அங்கே ஒரே ஆள் தான் இருப்பார், அவர் தான் ராமன். அப்படி அவங்க அக்னி பரீட்சை நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் இருப்பார். சீதாதேவி கூட இருக்கிறதா அங்கே புராண கதைகள்லாம் இருக்காது. அது வந்து நமக்கு புரிகிற மாதிரி ஒரு கதாரூபமாக இந்த ஒரு வடிவத்தை தான் அவங்க வந்து இந்த அனுபவ நிலையை தான் அவங்க கொடுத்தாங்க. அப்படி தான் நம்மளுடைய சுக்கிலமானது அங்கே பரிசுத்தப்பட வேண்டியது இருக்குது. அதுக்கு தான் நாம் இங்கே ஊதி ஊதி அதை கட்டி நிறுத்த வேண்டியதாக இருக்குது. அப்படி திரவக ரூபமாக இருக்கக்கூடிய சுக்கிலத்தை ஊதி அதை கட்டியாக்கிறது தான் நாம் பிறவி எடுத்துக்கிட்டு வந்ததனுடைய நோக்கமே. அதை என்னைக்கு செய்கிறோமோ அப்போ தான் நமக்கு ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ தான் நாம் கைவல்யம்ங்கிற அந்த விடுதலையை நோக்கி நம்ம நகர முடியுமா? அப்பா, இந்த 6வது அத்தியாயத்துல எவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க குருவே. எங்க அந்த உருவ வித்தியாசம், கிரக வித்தியாசத்துல ஆரம்பிச்சு ஒரு குழந்தை எப்படி பிறக்குது, அது என்ன கலரு, யாரோட ரூபம், அது கலரு, உருவம், அந்த சுக்கிலத்தோட தன்மை, இது எவ்வளவு விஷயங்கள் இதை பத்தி எனக்கு சொல்லியிருக்கீங்க குருவே. ரொம்ப நன்றி குருவே. சந்தோஷம்மா. ஆத்ம நமஸ்காரம் குருவே. ஆத்ம நமஸ்காரம்மா. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கும்போது அடுத்த முறை நீங்க என்ன பார்க்கும்போது கேளுங்க. சரிங்க குருவே. ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா, அதாவது நம்ம ஆண் பெண் இணையத்துல மகிழ்ச்சியில